திருவருட்பிரகாச வள்ளலார் பகுதி 4. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் நேற்று நாம் 3வது பகுதியை பார்த்தோம். இன்று 4வது பகுதியை தொடர்ந்து பார்ப்போமா? ராமையா பிள்ளை வீட்டுக்கு சிவயோகியார் வந்தது சித்தாடல் புரிந்து சென்ற செய்தி மருதூர் கிராமத்து மக்கள் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்து போனார்னா அந்த ஊர் முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இது இந்த காலத்துல இல்லை, அந்த காலத்துலேயே அந்த மாதிரி. அதுவும் ஒரு சிவயோகியார் வந்து சித்தாடல் செய்துட்டு போனது அந்த மருதூர் கிராமத்து மக்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அவர்கள் எல்லோரும் மறைஞான சம்பந்தர் போலவும் தாயுமானர் போலவும் உலகம் உய்வதற்காக சின்னம்மை வயிற்றில் வந்து பிறக்கப் போகும் அந்த அருட்குழந்தைக்காக காத்து கொண்டு இருந்தார்கள். இந்த தெய்வ குழந்தை எப்போ பிறக்கும்னு காத்துட்டு இருந்தாங்க மருதூர் மக்கள். அது சுபானு வருஷம் புரட்டாசி மாதம், புரட்டாசி 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை 5/10/1823 அந்த மாதத்தில். இந்த புரட்டாசி மாதம்னா பொன்னுருக காய்ந்தாலும் காயும் வெயில், பொன்னுருக காய்ந்தாலும் காயும், மழை வந்து மண்ணுருக பெய்தாலும் பெய்யும் என்பார்கள். அந்த பொண்ணுவே உருகிற அளவுக்கு வெயில் காயுமா அந்த புரட்டாசியில். அதே மாதிரி மண் உருகி ஓடுற மாதிரி மழையும் பெய்யும். அந்த மாதிரி மாதம்தான் அந்த புரட்டாசி மாதம்னுவாங்க. அது இப்போவும் அந்த மாதிரி தான் நடக்குது. ஏனோ அந்த வருஷத்து புரட்டாசியில் இத்தனை நாளாகியும் அத்தனை வெயிலும் இல்லை, அத்தனை மழையும் இல்லை. அவர் பிறக்கிற நேரத்தில் மழையும் இல்லை, வெயிலும் இல்லை. மாலை 5 மணியை நெருங்கி கொண்டிருந்தது. ராமையா பிள்ளை தெரு திண்ணையில் உட்கார்ந்து இருந்தார். அவர் மனம் சிவசிந்தனையில் ஆழ்ந்திருந்தது. ஆனாலும் மனைவிக்கு சற்று நேரத்தில் ஆகப்போகும் பிரசவத்தை பற்றிய நினைவில் அடிக்கடி எட்டி உள்ளே பார்த்து கொண்டிருந்தார். கூடத்தில் பாயில் படுக்க வைக்கப்பட்டிருந்த சின்னம்மை பிரசவ வலியால் துடித்து கொண்டிருந்தாள். அது அவளுக்கு 5வது பிரசவம். இருந்தாலும் இந்த 5வது பிரசவம். இந்த 5வது பிரசவத்திற்கு அந்த மருத்துவச்சி பிரசவம் பார்ப்பதிலே கவனமாக இருந்தாள். இருந்தாலும் அந்த பிரசவ வலின்றது கொஞ்சம் நஞ்சல்ல, உயிர் போய் உயிர் வருது. தாயும் சேயும் நலமாக பிறக்க வேண்டும். குழந்தையும் பிறக்கிறான்னா அந்த நேரத்தில் தாயும் சேர்ந்து பிறக்கிறான்னு சொல்லுவாங்க. இது 5வது பிரசவமாக இருந்தாலும் சரி, முதல் பிரசவம் மாதிரி தான் அந்த பெண்கள் அவதிப்படுவார்கள். மருத்துவச்சி பிரசவம் பார்ப்பதிலே கவனமாக இருந்தாள். 4-5 பெண்கள் அவளுக்கு உதவி செய்து கொண்டு இருந்தார்கள். யாருக்கு? மருத்துவச்சிக்கு உதவி செய்து கொண்டு இருந்தார்கள். சரியாக மாலை மணி 5:30 மணிக்கு சின்னம்மை ஆண் குழந்தையை பிரசவித்தாள். ஆம், அருமையான ஆண் குழந்தை பிறந்தது. அதன் தெய்வீக அழுகுரல் ராமையா பிள்ளையின் காதுகளில் தேனாய் பாய்ந்தது. தேனாய் பாய்ந்து இனித்தது வேற. குழந்தையை பார்க்கும் ஆவலில் அவர் உள்ளம் பரபரத்தது. அவருக்கு திண்ணையில் இருப்பு கொள்ளவில்லை. அதே சமயம் மருத்துவச்சி வெளியே வந்து அவரிடம், ஐயனே, தங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை சொன்னாள். அந்த மருத்துவச்சி வந்தவுடனே சொல்லிட்டா. இந்த காலத்தில் நர்ஸுங்க வெளியே வந்து அப்பங்காரன் வெளியே அந்த பிரசவ வார்டுக்கு வெளியே உலாத்திட்டு இருப்பான். உள்ள மனைவி என்ன குழந்தை பெற்றாலும் தெரியல, ஆனால் அழுகுரல் கேட்கும். அந்த குழந்தையோட அழுகுரலும் கேட்கும். வெளியே வருவாங்க நர்சம்மா. வந்துட்டு அவங்க அப்பாக்கிட்ட வந்து குழந்தை பிறந்திருக்கான்னு சொல்கிறதுக்கே காசு கேட்பாங்க. பையன் பிறந்திருந்துன்னு சொன்னால் 500 ரூபா கொடுக்கணும். பொண்ணு பிறந்தா ஒரு 200 ரூபா கொடுக்கணும். கொடுத்தாதான் அதை கொடுக்குற துட்டு 500 ரூபா கொடுன்னு சொன்னாங்கவே பையன் பிறந்துட்டான்னு அர்த்தம். ஒரு 200 ரூபா வாங்கினாங்கன்னா பொண்ணு பிறந்தான்னு தெரிஞ்சு போடும் இப்போவே. ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரி பணம் எதுவும் வாங்கலை. மருத்துவச்சி வெளியே வந்து, ஐயனே, தங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை சொன்னாள். அது கேட்டு மனம் பூரித்த ராமையா பிள்ளை, மகிழ்ச்சி தாயே, எல்லாம் இறைவன் அருள் என்றவர், தாயும் சேயும் நலமா என்று மிகவும் அக்கறையோடு கேட்டார். நலமாகவே இருக்கிறார்கள்.
தாய்க்கு எந்த தொல்லையும் தராமல் தங்கள் புதல்வன் பிறந்திருக்கிறான், சுகப்பிரசவமே என்று சொல்லிவிட்டு மருத்துவச்சி அவரை பார்த்து புன்முறுவல் பூத்தாள். சுகப்பிரசவம் தான் ஆகணும் எப்பவுமே. இந்த காலத்தில் சுகப்பிரசவமாக ஆகணும்னு இருந்தால் கூட சிசேரியன் பண்ணி அது பணத்தை சம்பாதிக்கத்தான் பார்ப்பாங்க. அந்த காலத்தில் சுகப்பிரசவம் ஆகிற வரைக்கும் பொறுத்திருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. நேரத்துக்கு இந்த நேரத்துக்கு குழந்தை பிறக்கணும், இந்த தேதியில் குழந்தை பிறக்கணும்னு சில கட்டுப்பாடுகள் இப்போ இந்த காலத்தில் இருக்கு. உடனே ராமையா பிள்ளை உலகத்து உயிர்களின் தொல்லைகளை எல்லாம் தீர்க்க பிறந்தவனாச்சே அவன் தாய்க்கு தொல்லை தருவானோ என்று பெருமை பொங்க சொன்னவர், தாயே நான் அவர்களை இப்போது பார்க்கலாமா என்று ஆவலோடு கேட்டார். ராமையா பிள்ளையின் ஆவலை கண்டு குறும்பாக சிரித்தபடி மருத்துவச்சி, அடி இல்லை ஐயனே உள்ளே வாருங்கள், அடி இல்லை ஐயனே உள்ளே வாருங்கள் என்று அவரை அழைத்து சென்றான். பரவாயில்லை, உள்ளே வாருங்கள் அர்த்தம். அடி இல்லைன்னா குழந்தையின் பாசம் மீதூர பார்த்து கொண்டிருந்த சின்னம்மை கணவரின் திருவடி கண்ணில் பட முகத்தை உயர்த்தி பார்த்தாள். தன்னையும் குழந்தையும் கண்களால் மலர பரவசத்தோடு மகிழ்ச்சியும் பொங்க பார்க்கும் கணவரை நோக்கி குதூகலத்துடன் மெல்லிய குரலில், வாருங்கள் சுவாமி, நம் குழந்தையின் முகத்தை பார்த்தீர்களா? என்ன பிரகாசம்! செஞ்சுடர் முகம், பிஞ்சிளந்திரு, முல்லை முறுவல், மோகன காந்தம், அறிவனல் விழிகள், அரளகின்பம், பொன்மணி குழந்தை, மண்மிசை வந்த விண்மணி விளக்கு, நாம் செய்த பாக்கியமே பாக்கியம் என்றாள் சின்னம்மை. அவள் குழந்தையை பெருமைப்பட சொன்னதை ஆமதிப்பது போல் உடனே மருத்துவச்சி, ஆமாம் ஆமாம், குழந்தை அத்தனை அழகாக இருக்கிறான், இவன் கருணை கண்களும் தேகமும் ஒளிமயமாக இருக்கிறதே என்று பாராட்டி, தன் பங்குக்கு பாராட்டி மகிழ்ந்தாள் அந்த மருத்துவச்சி. அது கேட்டு ராமையா பிள்ளை சின்னம்மை வயிற்றில் உதித்த இந்த மகன் உலக மக்களுக்கு அருள் ஒளி வழங்க வந்த இறைவனின் பிள்ளை, ஆம், இறைவன் இங்கே வருவிக்க வந்த பிள்ளை என்று பரவசப்பட்டு சொன்னார். சத்தியம் பேசினீர் ஐயனே என்றார் உடனே மருத்துவச்சி. சின்னம்மையும் அதை ஆமோதித்து மென்னகை புரிந்தார். வள்ளலார் திருவடிகளே சரணம். அன்பன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.